மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் காட்ஸ். ஷேக்ஸ்பியர் அவர ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆல் த ஸ்டேஜ், ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், we are all mere actors, we strut and fume and depart. அப்படின்னா இந்த உலகம் எல்லாமே ஒரு மேடை, நாம் எல்லோரும் அந்த மேடை மேலே ஆடும் நடிகர்கள். எத்தனையோ மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மற்றும் துன்பங்கள், கஷ்டங்கள், நிறைய எமோஷன்ஸ்க்கு, நிறைய லர்னிங்ஸு எல்லாமே எடுத்துக்கிறதுக்காக நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். எல்லாமே ஆனதுக்கப்புறம் we depart. இங்கிற இந்த காலமை மேல உலகங்களுக்கு போயிடும். ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், we are all mere actors, we strut and fume and depart. எவ்வளோ அழகான ஒரு கொட்டேஷன். இந்த கொட்டேஷன்ல எவ்வளவோ ஆழமான உள்ளர்த்தம் என்பது இருக்கு. பத்ரிஜி நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் ஆழமான உள்ளர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தியானம் செய்தால் மட்டுமே அது தெரியுது. தியானம் செய்யாம இந்த விஷயம் தெரியாத மைடியர் ஃப்ரெண்ட். நாம் எல்லோரும் ஆக்டர்ஸ், நடிகர்கள் அப்படின்ற விஷயம் தெரியணும் அப்படின்னா நீ முதல்ல யார் அப்படின்ற விஷயம் உனக்கு தெரிந்தா மட்டுமே நான் ஒரு ஆக்டர் இங்கே அப்படின்னு சொல்லி தெரியுது. நான் ஒரு ஆன்மா, என்னுடைய உலகம் மேல உலகம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே நாம இங்கே ஆக்டர்ஸாக வந்திருக்கிறோம், நடிகர்களாக வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு ஆக்ஷன் இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பாத்திரம் இது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஆன்மா என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா நான் இந்த சென்னையில இருக்கிறேன், நான் இந்த பேருள்ள ஒரு மனிதன், நான் என்னுடைய டெசிக்னேஷன் இது, இது எல்லாம் ஆக்டருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கேரக்டர், ஒரு ரோல், அது அவ்வளவுதான். ஆனா நீ யார் அப்படின்ற விஷயம் உணரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு மெடிடேட். தியானம் செய்தால் மட்டுமே அது தெரியுது. இந்த விஷயம் தெரிந்தால் நான் ஒரு ஆக்டர், இந்த உலகத்துல ஒரு நடிகராக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வுடன் நீங்க இருந்தால் உங்களுடைய ரோலுக்கு எந்த விதமான நியாயம் செய்யணுமோ அது செய்தால் உங்களுக்கு முக்தி. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது மை டியர் மாஸ்டர். நம்முடைய பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எந்த விதமான ஆக்ஷன் நீங்க பண்றீங்க. ஒரு ஹிமாலயாஸ்கோ ஒரு குகைக்குள்ள உட்கார்ந்து தியானம் செய்தால் உங்களுக்கு ஒரே பாத்திரம் தான், யோகி. அவ்வளவுதான். வாழ்க்கை என்பது நவரசம், நவரசத்துடன் இருக்கணும். 9 வெரைட்டிஸ் ஆஃப் எமோஷன்ஸ் சேர்த்து இருக்கணும். தியானம் பண்றதுக்காக நான் இமயமலைக்கு போயிடுறேன் அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் ஓன்லி ஒன் ரோல் ஆஸ் எ யோகி ஆர் எ மெடிடேட்டர். ஆஃப்கோர்ஸ் தட் இஸ் எ கிரேட்டஸ்ட் ஒர்க். நீங்க தியானம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு மேல உயர்ந்த விஷயம் எதுவும் இல்லை. ஆனா ஒரு சம்சாரத்தில் இருந்து ஒரு தாயாக, ஒரு அப்பாவாக, ஒரு குழந்தையாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு அக்கன் தங்கச்சாக, கணவன் மனைவியாக, இந்த சமூகத்துல இருக்கும்போது ஒரு நண்பனாக, ஒரு எதிரியாக, ஒரு பிசினஸ் மேனாக, ஒரு டீச்சராக, இன்னும் எத்தனை இந்த பாத்திரங்கள் இருக்கோ அத்தனை பாத்திரங்கள் எல்லாமே ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த சமூகத்துல தான் இருக்கணும். ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க. நான் ஒரு ஆன்மா என்ற உணர்வு உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆக்ஷன் நீங்க கரெக்டா பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆன்ம ஞானம் பார்வையில நீங்க பார்க்கும்போது நீங்க உங்களுடைய பாத்திரத்துக்கு நியாயம் பண்ண மாட்டீங்களா? ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது எத்தனையோ சூழ்நிலைகள் வருது. வீட்டுல 10 பேர் இருக்கிறார, ஒருத்தரே எல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள் எல்லாமே இருக்கு. அதே அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே, பிறந்த நாள் அன்னைக்கு 10 பேர் சேர்த்து கொண்டாடுவாங்க. மகிழ்ச்சி இருந்தாலும் அதே லெவல்ல இருக்கும், துன்பங்கள் இருந்தாலும் அதே லெவல்ல இருக்கும், கஷ்டங்கள் இருந்தாலும் அதே லெவல்ல இருக்கும், சுகம் இருந்தாலும் அதே லெவல்ல இருக்கும். எவ்வளவு எமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு இல்லத்தரசி அவருக்கு நான் ஒரு ஆன்மா என்ற உணர்வு வந்துதான் வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? அம்மோ, நான் வந்து ஒரு இல்லத்தரசியாக இந்த பாத்திரத்திற்காக ஒரு பெண்ணாக வந்திருக்கிறேன், 10 பேருக்கு சர்வ் பண்றேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன். இந்த தர்மம் செய்யவில்லை என்றால் மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பி நான் இந்த கரெக்ஷன் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணும்போது ஒரு நல்ல இதயம், தூய்மையான மனம், தியானம் செய்து அந்த கையில் இருக்கும் நிறைய எனர்ஜியுடன்
நீங்க சர்வீஸ் பண்ணும்போது உங்க மூலமா வெற்றி என்பது அந்த வீட்டுக்கு எல்லாமே கிடைக்கும். அதே போல் ஒரு தந்தையா இருக்கும்போது குழந்தை இன்னும் அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு வரலன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆன்மா, இந்த உலகத்துல உள்ள ஒரு ஆக்டர். ஆன்மா என்றால் என்ன, ஆன்ம ஞானம் என்றால் என்ன அப்படின்ற ஒரு தெளிவு இல்லை என்றால் அவனோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கும். ஆனா தந்தைக்கு இருக்கு, தியானம் செய்து ஒரு விழிப்புணர்வு என்பது இருக்கு அப்படின்னும் போது அந்த குழந்தைக்கு சரியான வழியில கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு கோம்ஸ் காமிக்கணும். நான் ஒரு ஆன்மா, இவனுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது, அவனு சரியான வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என் நான் ஒரு ஆக்டராக ஒரு காமிக்கணும் அப்படின்னும் போது அந்த கோம் என்பது சரியான முறையில இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளிருந்து அந்த கோபத்தை உருவாக்கி கொண்டு வந்து கொடுக்கும்போது அது கர்மாவாக மாறும். இதுதான் ஆன்ம ஞானிக்கு ஒரு சாதாரணமான மனிதனுக்கு டிஃபரன்ஸ். ஒரு சாதாரணமான மனிதன் அவன் ஆன்மா என்ற விஷயம் அவனுக்கு தெரியாது. ஆனா கோபத்தை காட்டும் போது உள்ளிருந்து உருவாக்கி கொடுப்பான். எப்படி உருவாப்பான்? கடந்த காலத்துல எல்லாமே மனசுல வச்சு வாங்குற எனர்ஜி எல்லாமே நெகட்டிவாக பண்ணி அது எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க பாருங்க. அது யாருக்காக எக்ஸ்பிரஸ் பண்றீங்களோ அவங்களுடைய எமோஷனல் பாடி டேமேஜ் ஆயிடும். அதுவே ஒரு ஆன்ம ஞானியாக இருக்கும்போது என்ன ஆகும், அவனு என்ன தப்பு பண்ணிருக்க, எந்த மாதிரி அவனுக்கு டீச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டான முறையில உள்ளிருந்து இல்ல வெளியிலிருந்து சும்மா கண்ணு அப்படி காமிக்கிறது, வாயில ஒரு சின்ன சத்தம் போடுறது, அவ்வளவுதான் இருக்குமே. அந்த கரெக்ஷன் முடிந்து விட்டு உடனே திரும்பி நார்மல் ஆயிடுவாங்க 2 பேரும். இந்த மாதிரி இருக்கும்போது முன்னேற்றம் என்பது யாரு, அதாவது தந்தைக்கும் குழந்தைக்கும் 2 பேருக்குமே இருக்கும். இந்த வேற என்னென்ன கேரக்டர்ஸ் என்னென்ன ரோல்ஸ்ல நீங்க இருந்தாலும் கணவன் மனைவி அவங்களுடைய ரோல்ஸ் என்ன அது தெரிஞ்சு அந்த ரோலுக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ ஆர் டூயிங் த பெஸ்ட். இவ்வளவுதான். ஒரு ஆன்ம ஞானிக்கு மட்டுமே இந்த விஷயம் புரிய வரும். மற்றவர்களுக்கு யாருக்குமே புரியாது. ஷேக்ஸ்பியர் இஸ் எ கிரேட்டஸ்ட் யோகி. அவங்களுடைய ஆன்ம ஞானம் எல்லாமே எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த விதமான போயம்ஸ் எல்லாமே எழுதியிருக்காங்க. தியானம் செய்து அந்த போயம்ஸ் எல்லாமே படிச்சால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஷேக்ஸ்பியர். அந்த ஷேக்ஸ்பியரோட ஞானம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 2 தெரியணும். ஒன்று இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 2வது ஆன்ம ஞானம். இது 2ம் இருந்தால் ஷேக்ஸ்பியருடைய கிரேட்னஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு காலத்தில் ஒரு பிறவியில் பத்ரிஜி தான் ஷேக்ஸ்பியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிறவியில் பெஞ்சமின் பிராங்க்லின், இன்னொரு பிறவியில் ஷேக்ஸ்பியர். அவரோட வார்த்தை பத்ரிஜி சொன்னாலும் எனக்கு புரியல. நேத்து என்னுடைய தியானத்தில் பத்ரிஜிய இந்த விஷயத்துக்கு உள்ளர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னார். அப்போதான் எனக்கு ஆழமான விளக்கம் என்பது புரிந்தது மை டியர் ஃப்ரெண்ட். என்னுடைய பர்செப்ஷனே மாறிச்சு மொத்தமா. ஒரு சமையல் செய்கிறோம், இந்த உடலுக்காக நாம செய்கிறோம் என்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால், இந்த உடலே இல்லாம இருந்தால் ஆன்மாக்கு அனுபவம் வராது. இந்த உடல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் எந்த விதமான பொருள் பயன்படுத்த சமையல் என்பது செய்யணும் என்ற விஷயம் புரியுது. ஐ எம் an ஆக்டர் we struck and flew and depart. ஒரு நாள் எல்லாருமே இந்த உடலை விட்டு போக வேண்டியது இருக்கு. அந்த நாள் வருது எல்லாருக்குமே. ஆனா அந்த நாள் வரதுக்குள்ள நாம ஒரு ஆன்மா இந்த உலகம் என்ற மேடை மேலே நடிக்கிறதுக்காக வந்துள்ளோம் என்ற பொருள், அர்த்தம், அனுபவம் நாம பெறணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நாம் எல்லோரும் வந்திருக்கிறோம். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். வணக்கம், நன்றி.